கர்நாடகாவில் முழு அடைப்பு தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழக கர்நாடக எல்லையில் அத்திப்பள்ளியில் கர்நாடக ஜாக்குறுதி வேதிக்கை, ஜெய் கர்நாடகா உள்ளிட்ட கன்னட அமைப்புகள் சாலை மறியல், கொடும்பாவி எரிப்பு உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது ஓசூர் செய்தியாளர் நந்தகுமார் தந்துள்ள தகவல்களை பார்க்கலாம். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்ட நாள் முதலே கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. குறிப்பாக கர்நாடக மாநிலம் மண்டியா, மைசூரு உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டம் தீவிரமடைந்தது. இந்நிலையில் கர்நாடக கன்னட அமைப்புகள், விவசாய அமைப்புகள் இன்று முழடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் கர்நாடக ஹோட்டல் உரிமையாளர்கள், கேபிள் ஆபரேட்டர்கள், தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து இன்று காலை 6 மணி முதல் முழடைப்பு போராட்டம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த முழடைப்பினால் கர்நாடக தமிழக எல்லையான ஓசூரிலிருந்து கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படும் தமிழக அரசு பேருந்துகள், கர்நாடக அரசு பேருந்துகள், அதேபோன்று தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து பேருந்துகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது கர்நாடக அரசு பேருந்துகள் உட்பட அனைத்து பேருந்துகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் சென்னை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஓசூர் வழியாக பெங்களூர் செல்லக்கூடிய பயணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி நேற்று வரை தமிழக எல்லையிலிருந்து கர்நாடகாவிற்கு தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் மட்டுமே தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் இன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கர்நாடக தமிழக எல்லையிலிருந்து, அதாவது ஓசூரில் இருந்து கர்நாடகா செல்ல முயற்சிக்கும் கர்நாடக பதிவெண் கொண்ட வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களும் ஓசூரிலேயே தடுத்து நிறுத்தப்படுவதால் அங்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது கர்நாடக தமிழக எல்லையான அத்திப்பள்ளியில் ஜெய் கர்நாடகா, கர்நாடக ஜாக்கிரதை வேதிக்கை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சாலை மறியல், அதேபோன்று கொடும்பாவி எரிப்பு உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபடுவதால் இங்கு பதட்டமான சூழல் நிலவுகிறது. அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க கர்நாடக போலீசாரால் தீயணைப்பு வாகனங்கள், அதேபோன்று ஆம்புலன்ஸ் வாகனங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லைப் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து எல்லைப் பகுதிகளில் பதட்டமான சூழல் நிலவுவதால் இங்கு இரு மாநில போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து நந்தா.